டிவி சிரசம் பார்த்துட்ருக்கோம். 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15, 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 400லேருந்து 500னா 401லேருந்து 499 வரைக்கும் எத்தனை நம்பர் வந்து இந்த 3ஆலையுமே வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3ஆலையுமே வகுப்படணும்னா அதுக்கு நம்ம மிகச்சிறிய பொது மடங்கு கண்டுபிடிக்கணுமா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சா தான் அதோட மடங்கில் இது 3மே டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ இது 3மே டிவைட் ஆகிற மாதிரி நம்பரை நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் மிகச்சிறிய பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 12, 15, 20 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 டேபிளே போடுவோமா? 12, 3, 4ன்னு வரும். 4 டேபிளில் போட்டிங்கன்னா 3, 3, 1ன்னு வரும். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1, 1 வரும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5 4 20, 20 × 3 16 வருது. அப்போ 60 தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ 60ஓட மடங்கு இதில் நடுவில் எந்தெந்த நம்பரில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம 6 டேபிள்லேருந்தே போவோம். நம்மளுக்கு தெரியும் 6 6 are 36. ஓகேவா? அடுத்து 400க்குள்ளே வரும்னா 6 7 பார்த்திங்கன்னா 42. ஓகேவா? அடுத்து 6 8 are 48ன்னு வரும். அடுத்து 6 9 are 54ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே 60ன்றனால ஒவ்வொரு 0 சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ 0 சேர்த்திங்கன்னா இப்படி 360, 420, 480, 540ன்னு வரும். ஓகேவா? இதில் கண்டிப்பாக 360 இதில் வர சான்ஸ் இல்லை. 420 நடுவில் ஒரு வருமா? இந்த 499 நடுவில் ஒரு 420 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நம்பரு. அப்புறம் அடுத்த நம்பரு நெக்ஸ்ட்டு எது தான் வரும்? 480 தான் வரும். ஓகேவா? அதுதான் இந்த 3ஆலையுமே வகுப்படும். ஓகேவா? அப்புறம் வேறு எதுவும் வராது. ஏன்னா 540னா அதை தாண்டி போயிடுது. அப்போ இந்த 2 நம்பர் மட்டும்தான் இதை 3ஆலேயே டிவைட் ஆகும். இந்த 2 400க்கு 500ல். அப்போ அவங்க அதுதான் கேட்குறாங்க. அப்போ எத்தனை எண்கள் தான் கேட்குறாங்க? 1 2. அப்போ இந்த 2 எண்கள் தான் இது இடையில் இருக்கிறது இந்த 3 எண்களாலேயும் வகுப்படும். ஓகேவா?